मुकुंद जनार्दन कृष्ण गोविंद नारायण हरे कृष्ण कृष्ण मुकुंद जनार्दन कृष्ण गोविंद नारायण हरे अच्युतानंद गोविंद माधव सच्चिदानंद नारायण हरे अच्युतानंद गोविंद माधव सच्चिदानंद नारायण हरे नमो नमः सद्गुरुभ्यः सद्गुरुभ्यो नमो नमः नमो नमः सद्गुरुभ्यः सद्गुरुभ्यो नमः हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे बर्हापीडं नटवरवपुः कर्णयोः कर्णिकारं बिभ्रद्वासकनककपिशं वैजयन्तीं च मालाम् रन्ध्रान् वेणोः अधरसुधया पूरयन् गोपवृन्दैः बृन्दारण्यं स्वपदरमणं प्राविशद्गीतकीर्तिः விஷமகாரகண்ணன் பொல்லாத விஷமகாரகண்ணன் விஷமகாரகண்ணன் பொல்லாத விஷமகாரகண்ணன் வேடிக்கையாய் பாட்டு பாடி விதவிதமாய் ஆட்டமாடி நாழிக்கொரு நிலை செய்யும் நந்த கோபால கிருஷ்ணன் விஷமகாரகண்ணன் பொல்லாத விஷமகாரகண்ணன் பக்கத்து வீட்டு பெண்ணை அழைப்பான் முகாரி ராகம் பாட சொல்லி வம்பு கிழுப்பான் பக்கத்து வீட்டு பெண்ணை அழைப்பான் முகாரி ராகம் பாட சொல்லி வம்பு கிழுப்பான் எனக்கு அது தெரியாதென்றால் முகாரி ராகமா எனக்கு அது தெரியாதென்றால் நெக்குருக கிள்ளி விட்டு விக்கி விக்கி அழும்போது இதாண்டி முகாரி என்பான் விஷமகார கண்ணன் பொல்லாத விஷமகார கண்ணன் வேடிக்கையாய் பாட்டு பாடி விதவிதமாய் ஆட்டமாடி நாழிக்கொரு நிலை செய்யும் நந்த கோபால கிருஷ்ணன் விஷமகார கண்ணன் பொல்லாத விஷமகார கண்ணன் பின்னலை பின்னாடி இழுப்பான் ஏதோ பேச்சு பேசி ஜாடி காட்டி அழைப்பான் பின்னலை பின்னாடி இழுப்பான் ஏதோ பேச்சு பேசி ஜாடை காட்டி அழைப்பான் என்னத்துக்கு பின்னலை நீ இழுத்தது என்னடாவென்றால் என்னத்துக்கு பின்னலை நீ இழுத்தது என்னடாவென்றால் கண்ணழகு எண்ணியந்தன் கருத்தை இழுத்ததென்பான் விஷமகார கண்ணன் பொல்லாத விஷமகார கண்ணன் கோலை கொண்டு சாலை துளைப்பான் அதிலே கொட்டும் தயிரள்ளி குடிப்பான் கோலை கொண்டு சாலை துளைப்பான் அதிலே கொட்டும் தயிரள்ளி குடிப்பான் கோல புல்லாங்குழலூதி கோபிகளை கள்ளமாடி கொஞ்சம் போல வெள்ளை காடி என்று கேட்டு ஆட்டமாடும் விஷமகார கண்ணன் பொல்லாத விஷமகார கண்ணன் வெண்ணெய் பானை மூடக்கூடாது அவன் வந்து விழுங்கினாலும் கேட்கக்கூடாது அவன் அம்மா கிட்ட சொல்லக்கூடாது சொல்லி விட்டால் அட்டகாசம் தாங்க கொண்டாது சும்மா ஒரு பேச்சுக்காக திருடன் என்று சொல்லிவிட்டால் சும்மா ஒரு பேச்சுக்காக திருடன் என்று சொல்லிவிட்டால் அம்மா பாட்டியத்தை தாத்தா அத்தனையும் திருடன் என்பான் விஷமகார கண்ணன் பொல்லாத விஷமகார கண்ணன்
கண்ணன் வேடிக்கையாய் பாட்டு பாடி விதவிதமாய் ஆட்டமாடி நாடிக்கொரு நிலை செய்யும் நந்த கோபால கிருஷ்ணன் விஷமக்கார கண்ணன் பொல்லாத விஷமக்கார கண்ணன் பொல்லாத விஷமக்கார கண்ணன் கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீயஸ்வதியான பகவான் கண்ணன் மதுரா தேசத்துல ஜராசந்தன் 17 தரம் படையெடுத்தான். ஒரு தரமும் கண்ணன் கிட்ட தோற்று போனான். இன்னொரு சமயம் ஜராசந்தன் காலயவனன் என்ற விதேசத்து ராஜா அவனுடைய சகாயத்தை கொண்டு மறுபடியும் மதுராவை முற்றுகையிட்டான். எல்லாரும் கவலைப்பட்டா. பலராமர் கவலைப்படுறார். கண்ணா, 2 சேனையும் சேர்ந்து நம்மளை ஆக்கிரமிச்சா எப்படி நம்ம ஜெயிக்கிறது? கவலைப்படாதீங்கோ அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் ஏகாக்கியா நடந்து வந்தானா. சேனை ஒண்ணுமே இல்லையா. காலயவனன் பார்க்கறான். என்ன இது யுத்தம்னா ஏகாக்கியா வருவாரான்னு காலாட்படை எங்க, குதிரைப்படை எங்க, சேனையெல்லாம் எங்கன்னு யோசிக்கிறான். கண்ணன் என்ன பண்ணானா, காலயவனனை பார்த்ததும் ஓடுறான். ஏன்னா ஒரு சாபம் இருக்கு. யாதவர்கள் புறமுதுகிட்டு ஓடணும்னு ஒரு சாபம் இருக்கு அந்த குலத்துக்கு. ஓடுறத பார்த்து காலயவனன் தொடர்ந்து வரானாம். தொடர்ந்து வர கண்ணன் முச்சுகுந்தன் என்ற யோகீஸ்வரர் இருக்கிற குகைக்குள்ள போகிறான். முச்சுகுந்தர் 2 யுகமா யோக நித்ரையில இருக்காராம். காலயவனன் பார்க்கறான். கண்ணன் எங்கேயோ போய் ஒழிஞ்சு விட்டான். பார்த்தா இந்த முச்சுகுந்தர் தான் படுத்திருக்கார். கண்ணன் தான் மாறு வேஷத்துல படுத்துட்டு இருக்கான்னு நினைக்கிறான். ஒரே ஒரு உதவிட்டான். முச்சுகுந்தரோட நித்திரை கலைஞ்சது. யாரை பார்க்குறாரோ அவன் பொசுங்கி போயிடுவான்னு அவருக்கு ஒரு வரம் இருக்கு. காலயவனன் பொசன்னு பொசுங்கி போயிட்டானா. கண்ணன் முச்சுகுந்தனுக்கு சங்க சக்கர கதாதாரியா குருவாயூரப்பனா காட்சி கொடுக்குறானா. முச்சுகுந்தன் ஸ்தோத்திரம் பண்றாராம். முச்சுகுந்தரை பதரிகாசிரமத்தில் அமுச்சுட்டு கண்ணன் ஆகாச மார்க்கமா துவாரகைக்கு வரான். துவாரகையில ராத்திரியோட ராத்திரியா ஆச்சரியமா ஒரு பவனம் நிர்மாணம் பண்ணியிருக்காளாம். அதுக்கு கிரக பிரவேசமா. தேவகி அம்மா கவலைப்பட்டு இருக்கா. கண்ணன் எங்க இன்னும் காணலையேன்னு வசுதேவர் சொல்றாராம். இது வருவான், என்ன ஆச்சோ தெரியலையே அந்த யுத்தம்னு பார்க்கும்போது சரியான முகூர்த்தத்துல கண்ணன் சேர்றான். துவாரகா சாம்ராஜ்ய நிர்மாணம்லாம் ஆறுது. 5 லட்சம் யாதவ குடிகளை எல்லாரையும் அவாவா சொத்து அவள்கிட்ட சேர்த்து கண்ணன் துவாரகையில எல்லாரையும் சௌரியமா வைக்கிறானாம். விதர்ப தேசம் பீஷ்மக மகாராஜா அரசாட்சி புரியறார். ராஜாசீத் பீஷ்மகோ நாம விதர்பாதிபதிர் மகானே தஸ்ய பஞ்சாபவன் புத்ராः கன்யைகா ச வரானனா. விதர்ப தேசத்து மகாராஜா, மகான் அப்படிங்கிறார் சுகர். ஏன் மகான்னு சொல்றாருன்னா, சாட்சாத் மகாலட்சுமியே குழந்தையா பிறந்திருக்காளே ருக்மிணின்னு. ருக்மிணிக்கு 5 அண்ணாமா. ருக்மி, ருக்மரதன், ருக்மபாஹு, ருக்மமாலி, ருக்மகேஷி. இவ எல்லாருக்கும் தங்க ருக்மிணி. பீஷ்மக மகாராஜாவே சத்சங்கத்தை நாடி இருக்கக்கூடிய ஒரு ராஜா தான். நிறைய பாகவதாலாம் கதை சொல்லுவாளாம். என்ன கதை சொல்லுவா? கதைனாலே கண்ணனுடைய கதை தானே. எல்லாம் சொல்றாளாம். கண்ணன் பிறந்தாச்சு, அப்புறம் பிறந்த அன்னைக்கே கொண்டு போய் மதுராலேருந்து கோகுலம் கொண்டு விட்டார் வசுதேவர். எல்லா கதையும் கேட்கிறாளாம். ருக்மிணிக்கு ரொம்ப ஆசையா கதை கேட்பாளாம்.
சீத சௌரிய லீலையெல்லாம் சொல்றா. கண்ணன் பிருந்தாவனத்துல கோவர்தனத்தை தூக்கின கதையெல்லாம் சொல்றா. எல்லா பூதனா முதற்கொண்டு எல்லா அசுரர் வத கதையெல்லாம் சொல்றா. வேணும்ட்டு இந்த பாகவதாலாம் கிளப்பி விடுறாளாம். இப்போ பலராமருக்கு கல்யாணம் ஆயிடுத்து, கண்ணனுக்கு பொண்ணு பார்க்கறா அப்படின்னு சொல்லிட்டே இருக்காளாம். இதை கேட்டதுமே ருக்மிணியினுடைய ஹிருதயத்துல கண்ணனுக்கே மாலை இடணுங்கிற அந்த ஆசை வந்துருத்தான். ருக்மிணி எப்பேற்பட்டவள்னா, ருக்மிணி பரிணயம்ங்கிற மகா காவியத்துல ஸ்ரீ அண்ணா சொல்றா, வித்யாயாம் வினயே சைவ கீர்த்தனே நர்த்தனே ததா சௌந்தர்யே சத்குணே சைவ ருக்மிணி ருக்மிணி சமா. ஒருத்தர் யாருக்கா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா என்ன சொல்லுவோம், இவா அவளை மாதிரி ஏதான் சொல்லுவோம் இல்லையா. ஆனா இதுல சொல்ற ருக்மிணிக்கு ஈடு ருக்மிணியே தானா. வித்தையிலையும் ரொம்ப கட்டிக்காரி, ரொம்ப நல்லா படிப்பாளாம். வித்தை இருந்தா மட்டும் போதாது, வினயத்தோட இருப்பாளாம், ஹம்பிளா இருப்பாளாம். கீர்த்தனே நர்த்தனே ததா, ரொம்ப அழகா பாடுவாளாம், நாட்டியமும் ஆடுவாளா ருக்மிணி. சௌந்தர்யே, அழகிலும் ருக்மிணி ருக்மிணிக்கே ஈடு. சத்குணே சைவ ருக்மிணி ருக்மிணி சமா. ஒரு சமயம் விதர்ப தேசத்துல உத்தியான வனத்துல அந்த கார்டன்ல ருக்மிணி அழகா வீணை வாசிச்சுட்டு இருக்காளாம். திடீர் என்று பார்த்தா மகதி மகதி என்ற வீணையை கையில ஏந்தி கொண்டு நாரதர் பிரத்யட்சமாறாராம். வந்து கேட்டு இருக்காராம் வீணா கானத்தை. வாசிச்சு முடிச்ச உடனே வந்து நமஸ்காரம் பண்றார். தேவர்ஷே, எப்படி இருந்தது என்னோட வீணா கானம், எப்படி இருந்ததுன்னு கேட்கிறா ருக்மிணி குட்டி. நாரதர் சொல்றாராம், ரொம்ப அழகா இருந்ததுமா, ரொம்ப அழகா இருந்தது. இந்த வீணா கானத்தை கேட்கறதுக்கு ஃப்ளூட் வாசிக்கிறவர் ஒருத்தர் இருக்கார், அவர் தானே கேட்கணும் இந்த வீணாநாதத்தை அப்படின்னு சொல்றார். அது யார் அது அப்படின்னு கேட்கிறார். அப்போ சொல்றார், பிருந்தாவனம் பிருந்தாவனம்னு ஒரு இடம் இருக்கு. எப்பேற்பட்ட இடம்னா அது உலகத்துக்கே ஒரு இடமா. பிருந்தாவனம் சகி புவோ விதனோதி கீர்த்திம் யதேவகி சுத பதாம்புஜலப்த லக்ஷ்மி கோவிந்த வேணும் அனுமத்த மயூர நிருத்யம் பிரேக்ஷ்யாத்ரிசான்வ பரதான்ய சமஸ்த சத்வம். பிருந்தாவனத்தினுடைய பெருமையெல்லாம் சொல்றார். பிருந்தாவனத்துல கண்ணன்னு ஒருத்தர் புல்லாங்குழல் ஊதுவார், அதெல்லாம் பாடுறாராம். பிருந்தாவனம் என்பதிவையோ அந்த பேருக்கு தான் என்ன சுவையோ. ஓ பிருந்தாவனம் என்பதிவையோ அந்த பேருக்கு தான் என்ன சுவையோ. அந்த பெருமையில் கல்லும் புல்லும் பேசி கொள்ளுதே, பேசியும் மனமிதை கொள்ளை கொள்ளுதே. உரிமையோடு வாரும் என சொல்லுதே, உண்மையில் பக்தி கடலாழம் தள்ளுதே. பிருந்தாவனம் என்பதிவரோ அந்த பேருக்கு தான் என்ன சுவையோ. மந்தாகினி நாணும், மந்தாகினா கங்கை, மந்தாகினி நாணும் யமுனை நதி காணும். மந்தாகினி
அடி குளிர்ந்த வண்ணமியன்றதுமான தலங்களும் அதன்றதில்லையே. வைகுண்டம் கைலாயம் அது இது என்பதெல்லாம் வார்த்தையில் அல்லாது பார்த்ததும் இல்லையே. பிருந்தாவனம் என்பதிவரோ அந்த பேருக்கு தான் என்ன சுவையோ. இப்படி நாரதர் சொல்றார், பிருந்தாவனம் பிருந்தாவனம் என்று உலகத்துக்கே ஒரு இடமா. ஏன்னு கேட்டாக்க, வைகுண்டம் கைலாயம் அது இது என்பதெல்லாம் வார்த்தையில் அல்லாது பார்த்ததும் இல்லையே. வைகுண்டம் கைலாயம் அதை பற்றிலாம் கேட்குறோமே தவிர பார்த்துருக்கோமா? ஆனால் இன்னைக்கு போனாலும் பூலோகத்தில் கண்ணன் நடந்த இடம்னு பிருந்தாவனம் இருக்கே. நாரதரும் ருக்மிணிக்கு ஏன் மதுராதிபதியான கண்ணனை பற்றி சொல்லக்கூடாதா? இப்போ ராஜா தானே, வேணுன்ட்டே கோபாலனை பற்றி தான் சொல்கிறாராம். அந்த வேணுகானத்தை நீ கேட்கணுமான்னு ஒன்று ரொம்ப சந்தோஷமாயிடுது. ருக்மிணிக்கு பக்தி இன்னும் வளர்ந்துட்டே வருதான். ஒரு நாள் பீஷ்மக மகாராஜா சபையை கூட்டினார். சொல்றார், நம்ம குழந்தை ருக்மிணிய கண்ணனுக்கு மனம் புரிந்து கொடுக்கணும் நான் நினைக்கிறேன்னு. உடனே அவ்வளவுதான், மூத்த சகோதரன் ருக்மி இருக்கானே, ருக்மிணியோட சகோதரன் சொல்றானா, கண்ணனுக்கா கண்ணனுக்கா காக கிருஷ்ணன் போன பார்வை அவனுக்கா கொடுப்பேன் கிளி போல ருக்மிணிய. உடனே கேட்கிறாராம் பீஷ்மக மகாராஜா, ஏன்னா ஜேஷ்ட குமாரனாச்சே. சரி கேட்கிறார், ஏப்பா ருக்மி யாருக்கு தான் கொடுக்கணுங்கிற நீ? என் ஃப்ரெண்ட் இருக்கான் சிசுபாலன், கம்பீர பிரகிருதி, தமகோஷனுடைய புள்ள, அவனுக்கு தான் கொடுக்கணும். சரி பார்த்தார், புத்திர ஸ்நேகவசா ரோச்சயாமாச அப்படின்னு சொல்றார் நாராயண தீர்த்தர். புத்திர ஸ்நேகத்தினால சொல்றாராம், சரி நடத்திக்கோ, நீ ஏன் நடத்து, கல்யாணத்தை நடத்து. எல்லா ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்காளாம், பத்திரிகை உள்பட போட்டாச்சு. தோழிகள்லாம் வந்து சொல்றா, ருக்மிணி உனக்கும் சிசுபாலனுக்கும் கல்யாணமா, சேதி நாட்டு அரசனா, என்ன சேதின்னு தெரியல அப்படிங்கிறா. வந்து இது கேட்ட உடனே தேவி மூர்ச்சையாகி கீழே விழறாளாம். கோபாலனுக்குன்னு கொடுத்த மனசை அந்த மனசுல இன்னொருத்தனை ஏற்க முடியுமா? கிரீடா கிரகம் சமாயாந்தீம் கிரீடந்தீம் ஸ்வசகீ ஜனை. கிரீடா கிரகம் சமாயாந்தீம் கிரீடந்தீம் ஸ்வசகீ ஜனை பிரத்யாஹ ருக்மிணீம் தூதி யத்விருத்தம் பீஷ்ம மந்திரே. தேவி சொல்றாளாம், எப்பொழுது பார்க்க போறேன் கோபாலமூர்த்தியை, எப்ப பார்க்க போறேன்னு பாடுறான். வீக்ஷேஹம் கதா கோபாலமூர்த்திம் சாக்ஷாத் மதன கோட்டி சௌந்தர்ய ரச பேட்டிம் வீக்ஷேஹம் கதா. கண்ணனுடைய குணங்களுக்கே சரணடைஞ்சு ருக்மிணி பாடுறாளாம். மகாராஜான்னு ஆசைப்படுறாளான்னு கேட்டாக்க, சகல குண சம்பத்யா சகிதம். கண்ணனுடைய குண சம்பத்து எப்பேற்பட்டது, அதற்கு நிகரா ராஜ்யங்கள்லாம் என்ன. அந்த கண்ணன் கோபாலமூர்த்திய வீக்ஷே ஹம் கதா கதா வீக்ஷே, எப்ப பார்க்க போறேன்னு கேட்கிறாளாம். தன்னுடைய மனசை பார்த்து அநேக கீர்த்தனங்கள் பாடுறா. சொல்றா, ரே ரே மானச கோபாலம் பஜ தூரே பரிஹர பூபாலம். ஏ மனமே, ரே ரே மானச கோபாலம் பஜ, கோபாலனை பஜி. மனசுல ரூடமா கண்ணனே ஏறிட்டு இருக்கான். தூரே பரிஹர பூபாலம், பூபாலன்னா
எந்த பூபாலன்? சிசுபாலன தூரே பரிஹர, தூரத்துல விளக்குங்கிறா. நிறைய கீர்த்தனங்கள் பாடுறா. கோபாலமேவ தெய்வதம் பஜே சதா, கோபாலமேவ தெய்வதம் மனசாபி ந கணயாமி மாதவாதன்ய தெய்வம், கோபாலமேவ தெய்வதம் பஜே சதா, கோபாலமேவ தெய்வதம். நாராயண தீர்த்தருடைய கிருஷ்ணலீலா தரங்கிணி கீர்த்தனம் இதுவும். பவ்ய நாராயண தீர்த்த திவ்ய திருவிதாயினம், கோபாலமேவ தெய்வதம். ருக்மிணி அழுதுன்னு இருக்காளே, இதை கண்ணன் இடத்துல தெரிவிக்கணுமேனு சகிகள்லாம் கவலைப்படுறாளாம். ஒரு உஞ்சவிருத்தி பிராமணரை ருக்மிணி கிட்ட அழிச்சுட்டு வராளாம். கோவிந்த 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 ராம, கோவிந்த 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 ராம, தேவகி நந்தன நாம கிருண்ணன், பூதேவரோயம் இஹாயாதி தீமான். ஒரு உஞ்சவிருத்தி பிராமணர் வரார். அக்ஷதை போடும் போதே முத்து போன்ற அந்த கண்ணீர் வழியர் தான் கேட்கிறாராம், ஏமா ருக்மிணி, என்ன குறை உனக்கு, எதுக்கு அழற? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாளாம், இல்ல சுவாமி, சிசுபாலனுக்கும் இவளுக்கும் கல்யாணம்னு நிச்சயமாயிருக்கு. ஆனா ருக்மிணிக்கோ கண்ணனுக்கே மாலை இடணும்னு ஆசை. ருக்மிணிக்கு ஏத்த பொண்ணு, கண்ணனுக்கு ஏத்த பொண்ணு நீதாம்மா அப்படிங்கிறார். இதை கேட்டு ரொம்ப சந்தோஷம். ஒரு 7 ஸ்லோகம் எழுதி கொடுக்குறாளாம். சப்தபதி சப்தபதின்னு விவாகத்துல ஒரு கிரியா இருக்கே, அதை நினைவு ஊற்றும்படியா 7 ஸ்லோகம் எழுதி கொடுக்குறாளாம் பாகவதத்துல. சுகபிரம்மம் சொல்றார், ஸ்ருத்வா குணான் புவன சுந்தர ஸ்ருங்கதாம் தே நிர்விஷ்ய கர்ண விவரைஹி ஹரதோங்கதாம் ரூபம் திருஷிமதாம், ரூபம் திருஷம் திருஷிமதாம் அகிலார்த்தலாபம் त्वय्यच्युता विशति चित्तम अपत्रपम मे. 7 ஸ்லோகங்கள் எழுதுறா. சொல்றா ருக்மிணி, சொல்றா, ஸ்ருத்வா குணான், உன் குணங்களை கேட்டு எப்படி கூப்பிடுறா? நாதான்னு கூப்பிடுறாளா? பிரபோன்னு கூப்பிடுறாளா? இல்ல ராஜன்னு கூப்பிடுறாளா? இல்ல, புவன சுந்தரா. சஹஸ்ர நாமத்துல தேடி பார்த்தா கூட 1000 நாமங்கள்லயும் புவன சுந்தராங்கிற நாமம் கிடைக்காதாம். தேவி சொல்றா, புவனத்திலேயே குருவாயூரப்பனை பாடும்போது பட்டத்திரி சொல்றார், சௌந்தர்யோத்தரதோபி சுந்தரதரம் த்வத்ரூபம் ஆச்சரியதோப்யாச்சர்யம் புவனே ந கஸ்ய குதுகம் புஷ்ணாதி விஷ்ணோ விபோ. சௌந்தர்யோத்தரதோபி சுந்தரதரம். அழகு சௌந்தர்யம்னு சொன்னாலே அதை விட இன்னும் அழகு, இதை விட இன்னும் அழகு, இதை விட இன்னும் அழகு அப்படின்னு பார்த்தா டாப் மோஸ்ட் எது பியூட்டின்னு பார்த்தாலே குருவாயூரப்பன் தானா. அப்பேற்பட்ட அழகு. அதனால சொல்றாளாம், புவனே சுந்தரா, புவனத்திலேயே சுந்தரன்னா நீதானே, புவனமே உன்னால தானே அழகா இருக்கே. பல அர்த்தங்களோட இந்த பதத்தை போடுறாளாம். காத்வா முகுந்த மஹதி குலசீல ரூப வித்யாவயோ திரவிண தாமபிர் ஆத்மதுல்யம் தீராபதிம் குலவர்த்தி நவ்ரணீத கன்யா காலே நிருசிம்ஹ நரலோக மனோபிராமம். நிருசிம்ஹான்னு கூப்பிடுறாளாம். எதுக்கு நரசிம்மாவதாரத்தை நினைவு மூட்டுறான்னு கேட்டாக்க, பிரகலாதனை வந்து எப்படி காப்பாத்தின, இரண்யகசிபு மிரட்டுற போது அந்த
அந்த மொமெண்ட்ல வந்து காப்பாத்தினாரே, அந்த மாதிரி என்ன வந்து காப்பாத்து அப்படின்னு சரணாகதி பண்றார். இந்த பிராமணர் விதர்ப தேசத்துல அந்தர்தானமாகிறாரா, துவாரகையில தோன்றார் சித்தரவர். கண்ணனுடைய பவனத்துக்கு போய் கொடுக்குறாராம். இந்த மாதிரி கடிதம் கொடுத்துருக்கா விதர்ப தேசத்து ராஜகுமாரி அப்படின்னா கண்ணன் சொல்றான், நீரே படியும். ஏன்னு கேட்டாக்க பாகவதாளுக்கும் பகவானுக்கும் ஒளிவு மறைவே கிடையாதாம். சாதுனாம் ஹிருதயம் துவகம், சாதவோ ஹிருதயம் மஹ்யம், சாதுனாம் ஹிருதயம் துவகம்னு சொல்றானே கண்ணன். ஸோ நீங்களே படிங்கோன்னு சொன்ன உடனே ருக்மிணியே எப்படி படிப்பாளோ அந்த மாதிரி பாவத்தோட பக்தியோட படிக்கிறாராம். கடிதத்தை கேட்ட உடனே கண்ணன் தாருகான்னா தேர் களமெடுத்து இந்த பிராமணனையும் ஏத்திண்டா. பலராம சுவாமி பார்க்கறாராம், எங்க போறா இவா, திடீர்னு யாரோ வரார், கண்ணனோட போறாளேன்னு உள்ள போய் பார்த்தா அந்த லெட்டர் இருக்கு, படிக்கிறார். தெரிஞ்சுடுத்து கண்டிப்பா சிசுபாலனுக்கு நிச்சயமாயிருக்கு. ஆனா கண்ணன் பொண்ணை தூக்கின்னு வர போறான் அப்படின்னா எவ்வளோ பெரிய யுத்தம் சம்பவிக்கும், நாம் போனா சகாயமா இருக்கும்னு சேனை எடுத்துன்னு கிளம்புறாராம் பலராம சுவாமி. நடுவில் போய் வழியில சேர்ந்து விடுறார் கண்ணனோட. எல்லாரும் சேர்ந்து விதர்ப தேசத்துக்கு போறாளாம். பீஷ்மக மகாராஜா வரவேற்கிறார். அது என்னன்னு கேட்டாக்க மாப்பிள்ளைக்குன்னு ஒரு பவனம் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காளாம். அந்த வீட்டில் போய் கண்ணனை இறக்குறாராம் பீஷ்மக மகாராஜா. ருக்மியே இறக்குறானாம். கேட்குறாராம், இது சிசுபாலனுக்குறா அப்படின்னா பரவாயில்ல கண்ணனை இறக்கலான்னு அங்கே போய் இறக்குறாளாம். அதுக்கு என்ன சொல்லுவா, கண்ணன் சிசுபாலனுக்கு அந்த வீட்டை கூட விட்டு வைக்கலையாம். பொண்ணை தூக்கின்னு வந்தது மட்டும் இல்லை, அந்த வீட்டை கூட சிசுபாலனுக்கு விட்டு வைக்கலையாம். ருக்மிணி அந்த பத்திரத்திலேயே எழுதியிருந்தா, நான் கௌரி சங்கர பூஜைக்காக போவேன், அந்த சமயத்தில் வந்து என்னை வந்து நீங்கள் ஸ்வயம்பரத்தில் வந்து நீங்கள் என்னை தூக்கிட்டு போய் அபகரிச்சுருங்கோ, அதுதான் தக்க சமயம்னு சொல்லியிருக்கா. கௌரி சங்கர பூஜைக்காக மங்கள ஸ்நானம்லாம் செய்து தேவி சர்வாபரண பூஷிதையா பார்வதி சுவாமிக்கு போய் பூஜை பண்ணிட்டு வெளில வராளாம். வாசல்லையே கண்ணன் தேர்ல நிற்கிறாளாம். இந்த கேசங்களை வருடி விட்டுக்கிற வியாஜத்துல தலையை தூக்கி ததிருஷே அச்சுதம் சா பார்த்துட்டாளாம். கண்ணன் ஜில்லுன்னு ரதத்துலேருந்து இறங்கி ருக்மிணியை தூக்கி ரதத்துல ஏற்றி தாருக்கா தேர் பறந்துடுத்து. ஜராசந்தன் எல்லாரும் அங்கதான் நிக்கிறா. என்ன பண்ணான்னு பார்த்தா கேட்டா எல்லாரும் நல்லா பார்த்துட்டு இருந்தாளாம். ரொம்ப அழகா இருக்கே அப்படின்னு. அப்புறம் சரி துரத்தின் ஓடுறா, ஏன்னா சிசுபாலன் அங்க திட்டுவானே. எல்லாரும் துரத்தின் ஓடுறாள், உங்களுங்குன்னு ஓடி பிடிக்க முடியலையா, திரும்பி வந்துட்டாளாம். சரி அட்லீஸ்ட் டிஃபனையாவது சாப்பிட்டுட்டு போலான்னு திரும்பி வந்துட்டா. வந்தா சிசுபாலன் கேட்குறான், என்ன ஆச்சு, மாப்பிள்ளையாட்டு மட்டும்தான் ஆச்சு, கல்யாணத்துக்கு நேரம் ஆறுதேனா, பொண்ணையே தூக்கின்னு போயிட்டான்டா கண்ணன், பத்தியா பத்தியா ரொம்ப கோபமா. சிசுபாலன் போய் ருக்மிகிட்ட கத்துறான், ருக்மி இந்த பார், நீ சொன்னியே பொண்ணை கண்ணன் தூக்கின்னு போயிட்டானாமே. ரொம்ப கத்தின உடனே ருக்மி கிளம்புறானாம் பெரிய சேனையை திரட்டிண்டு. துவாரகா யாதவ சேனைக்கும் விதர்பதேச சேனைக்கும் பெரிய யுத்தம் சம்பவிக்கிறது. அதுல எல்லாரையும் தோக்கடிச்சு இப்போ என்ன பண்ணுவான், ருக்மிணி கல்யாணத்துல வந்து தொந்தரவு பண்ணுவான் இல்லையா ருக்மி, அதனால அவனுக்கு சவனம்லாம் பண்ணி விட்டு அவனை தலையை காட்ட விடாம பண்ணிட்டார். கொண்டு போய் துவாரகா சாம்ராஜ்யத்துல கொண்டு போய் தேவகி அம்மாட்ட கொண்டு போய் ஒப்படைக்கிறாராம் ருக்மிணிய. சஹஸ்ர ஸ்தம்ப மண்டபத்துல கண்ணனுக்கும் ருக்மிணிக்கும் கல்யாணம். இதை நாராயண தீர்த்தர் பாடுறார். ஆச்சாரிய வசனாத் சர்வமகரோத் யதுநந்தனஹ வாசா மகோச்சராத்மாபி வாசுதேவ ஸ்வமாயயா பைஷ்மே ஜாம்பவதி பாமா சத்யா பத்ரா ச லக்ஷ்மணா காளிந்தி மித்ரவிந்தா ச महिष्यस्त्वष्टदाहरे द्वारकानगरी मध्ये सहस्रस्तम्भमण्डपे रत्नसिंहासनारूढं सकलत्रं जगुस्सुरा
कल्याण गोपालम नीलमेघ निभाकारं बालक समान चलं नीलंबरानुजं गोपालकं नीलालकान्तं आलोकये रुक्मिणी कल्याण गोपालम चंद्रनन भैष्मी बामा जाम्बवती सत्यामित्रविंद भद्रा लक्ष्मणा कालिंदी नायकं नंदनंदनम् आश्रित वृंद वृंदारक वंद्यं नंदित नारायण तीर्थानंददम् आनंदकंदम् आलोकये रुक्मिणी कल्याण गोपालम आलोकये रुक्मिणी कल्याण गोपालम आलोकये रुक्मिणी कल्याण गोपालम नारायण तीर्थ சொல்றாரா ருக்மிணி கல்யாண கோபாலம் ஆலோகையே எங்க பார்க்கணும் கேட்டாக்க நம்ம ஹிருதயத்துல பார்க்கணுமே நம்ம ஹிருதயத்துல பார்த்தா ருக்மிணி கல்யாணனான கோபாலன் காட்சி தரானே ருக்மிணி கல்யாணம் முடிஞ்சு அந்த கண்ணன் துவாரகாதிபதியா பிரகாசிக்கிறானாம் அந்த கண்ணன் சர்வ மங்களமும் இந்த குடும்பத்துக்கு எல்லோருக்கும் சர்வமங்களத்தையும் கொடுப்பான் மங்களம் ருக்மிணி ரமணாய ஸ்ரீமதே மங்களம் ரமணீய மூர்த்தயே தே மங்களம் ஸ்ரீவத்ய பூஷாய சார்கினே மங்களம் நந்த கோபாத்மஜாய ஜய மங்களம் நித்ய शुभमङ्गलं नवनीतचोराय नन्दादिगोप गोरक्षिणे गोपिका वल्लभाय नारदमुनीन्द्रनुत नामधे नारायणानन्दतीर्थगुरवे जयमङ्गलं नित्य शुभमङ्गलं शुभमङ्गलम् गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द Very